அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தை 3 இடத்துல வரும். ஒன்று இங்க, ரெண்டாவது 1 சாமுவேல் 3:19 வரும். இன்னொரு இடம் இருக்குது 1 ராஜாக்கள் 8:56. இந்த 3 இடத்திலும் இந்த வார்த்தை வர. சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி செய்த ஒரு பெரிய பிரசங்கத்தில் இதை சொல்லுவார். இதுவரையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை என்று அவர் நன்றியோடு சொல்லுவார். இப்படி அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, யோசுவா சொல்ற வார்த்தை எத்தனை ஆச்சரியமானது. தன் வாழ்வின் இறுதி பகுதியில் ஆண்டவர் ருசி பார்த்த பக்தன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. அவர் சொன்னபடி நடந்தது. அதே சாலமோன் ஜெபம் பண்றார், ஆண்டவரே உமது ஜனம் சிறைப்பட்டு போயிருந்தால் சிறைப்பட்டு போன இடத்துல இருந்து இந்த ஆலயத்துக்கு நேராக கரங்களை விரித்து வேண்டுதல் செய்தால் அந்த ஜெபத்தை நீங்க கேட்கணும்னு அவர் ஜெபம் பண்ணார். கர்த்தரும் சொல்லிட்டார், என் கண்களும் செவி என்னாலும் இங்கே வைக்கப்பட்டு நான் கேட்டேன். கேட்டாரா? கேட்டார். தானியேல் அப்படியே ஜெபம் பண்றார். தானியேல் 6:10 பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக கரங்களை விரித்து ஜெபம் பண்ண. இதை வைத்து சாலமோன் அப்படி ஜெபம் பண்ணி கர்த்தர் கேட்பான்னு சொன்னாரு. என் ஜெபத்தை கேட்பார்னு கேட்டாரா? இவரை கொண்டு போய் கெபியிலே போட்டது உண்மைதான். ஆனால் அந்த கெபியிலே இருந்து தூக்கி எடுத்தார் என்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகவில்லை, அப்படியே நிறைவேறிட்டு. இவர் அழிக்க நினைச்சவன் தான் கெபிக்கு போனானே தவிர கெபியிலே இருக்கிறவனை மேலே கொண்டு வந்த கர்த்தர். தானியேல் 9வது அதிகாரம் வந்து பாருங்க. எரேமியா புத்தகத்தை வாசிக்கிறாரு. வாசித்த பிறகு தெரிகிறது, சிறைப்பட்ட ஜனம் 70 வருஷத்துக்கு பிறகு விடுதலை ஆவார்கள் பாபிலோனிலிருந்து. கட்டொன்னே கணக்கு போட்டு பார்த்தா 70 வருஷம் நிறைவேற போகிறது என்றால் என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்னும் தவறாது. அவன் உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உடனே எஸ்ரா 1:1 வாசிச்சு பாருங்க. கோரேசின் ஆவி தேவன் எழுப்பி தமது ஜனத்தை விடுதலை பண்ணினார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த மனிதனோடு பேச வேண்டுமோ பேசுவார், எந்த மனிதனோடு இடைபெற்று உனக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகாது. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.